ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவினுடைய பந்தங்களே, பாபாவை எனக்கு மிக மிக பிடிக்கிறது. பாபாவிற்கும் என்னை மிக 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 பிடிக்கிறது. ஏன் ஏன் அவருடைய 2 வார்த்தை என்னை அப்படியே கட்டி போட்டு விட்டது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை. இந்த நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை, அதைவிட ஒரு மேலான ஒரு வார்த்தையை, விலை மதிப்புமிக்க ஒரு வார்த்தையை நம்மால் கண்டுபிடிக்கவே இயலாது. இந்த நம்பிக்கை என்கின்ற ஒரு வார்த்தை இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பது திண்ணம். இந்த ஆழ் மனத்திற்கு நம்பிக்கை என்கின்ற ஒரு நல்ல வார்த்தை மட்டும்தான் விதையாக நமக்கு கிடைக்கிறது. அந்த விதையை விதைத்தால் மட்டுமே அது விருட்சமாக என்னுடைய வாழ்க்கையில வளரும். இந்த பூமியில் ஆழ்மனம் என்றொரு வேலைக்காரன் இருப்பதாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பூமியில் வசிப்பதற்கு பெரிய முயற்சியோ நம்பிக்கையோ துணிச்சலோ நமக்கு தேவையில்லை. ஏனெனில் நம்முடைய பூமி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இந்த பூமியில் வாழத்தான் நாம் பெரும் பெரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் வசிக்க பிறந்தோமா, அல்லது வாழ பிறந்தோமா, அல்லது சாக பிறந்தோமா என்று நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான். அந்த விஷயம்தான் மாற்றம். அத்தகைய மாற்றம் நம்மில் இருந்தும் நம் அன்றாட செயல்களில் இருந்தும் ஆரம்பம் ஆக வேண்டும். மாற்றங்களை விரும்பாத எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. மாற விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டு செல்லவில்லை. இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு நாம் எல்லோரும் வாழலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் கூட எஞ்சியுள்ள வாழ்வை ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற சக்தி நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உண்டு என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களில் புளோட்டோ குள்கோள் மற்றும் பூமி மட்டுமே ஜீவராசிகள் வாழ தகுதி வாய்ந்தது. பூமியானது எந்த பிடிமானமும் இன்றி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றி வருகிறது. ஆனால் பூமி சுற்றுவதை உணர முடிவதில்லை. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அது உண்மை. அதே போல நம் ஒவ்வொரு இடத்திலும் சக்தி என்பது உள்ளது. இதை உணர முடிவதில்லை. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் இதுவும் உண்மை. சூரியன் தன் ஈர்ப்பு சக்தியினால் 8 கோள்களையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இந்த சக்தி சூரியனுக்கு எங்கிருந்து வந்தது? சூரியனுக்கு இந்த சக்தி கொடுத்த பிரபஞ்சம்தான் நம் அனைவருக்கும் இந்த சக்தியை அனுதினமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை பற்றிய முழுவதுமாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை. எனினும் சிறு துளிகள் நாம் உயிர் வாழ பூமி போன்ற பல கோடிக்கணக்கான கோள்கள் அடங்கிய பால்வெளி மண்டலமும் கோடிக்கணக்கான விண்மீன்கள் தொகுப்பும் சேர்ந்தது அண்டம் என்பது ஆகும். பல கோடிக்கணக்கான அண்டங்களின் தொகுப்பே பேரண்டம், பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. மனிதனின் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றுதான் இந்த பிரபஞ்சம். கற்பனையே செய்ய முடியாத பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதிதான் நாம் உயிர் வாழ்கின்ற இந்த பூமி. இந்த பூமியை இயக்கி கொண்டிருப்பது பிரபஞ்ச சக்தி ஆகும். இதே பிரபஞ்ச சக்தி தான் பூமியில் வாழ நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையையும் கூட கொடுக்கிறது. இருக்க நினைப்பவர்களுக்கு வசிக்க இடம் கொடுக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியானது நம் ஆழ்மனம் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கு உள்ளாகவும் ஒவ்வொரு நொடியும் அளப்பரிய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆழ்மனம் என்ற ஒன்று தனியாக இல்லை. மனித மனம்தான் அறிவு மனம், ஆழ்மனம் என்று இருவிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உருவமே இல்லாத ஆழ்மனம்தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறது. அடையாளம் காண முடியாத ஆழ்மனம்தான் நம்மை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது.
அறிய முடியாத ஆழ்மனம்தான் நம் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துகிறது. இதுவரை இதுவரை நாம் வாழ்ந்த நாட்களுக்கும் இனி வாழும் வாழ்க்கைக்கும் மூலதனம் நம்முடைய ஆழ்மனம் மட்டுமே ஆகும். இன்று நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காமல் போனாலும் அது நம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய மனம் விரும்பியது மட்டும்தான். ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் துலங்குகிறது? ஏன் சிலருக்கு தொட்டதெல்லாம் சுடுகிறது? ஏன் ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் தொலைந்தே போகிறது? இப்பொழுது இதற்கு காரணம் யாராலும் சொல்ல முடியாது. நாம் யூகிப்பது முற்றிலும் சரியே. ஆம், எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய எண்ணங்களே. எண்ணங்களே. எதை நாம் விரும்பி நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அது மட்டுமே நடக்கும். நாம் நினைக்கும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம்முடைய ஆழ்மனத்திற்கு உண்டு. நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். காரணம், நம் ஆழ்மனம் நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து வைக்கும். அது ஒரு விசுவாசமுள்ள வேலையால்தான் நம்முடைய ஆழ்மனம். நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை நாம் சீர் செய்து கொள்வது மட்டும்தான். அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பது மட்டும்தான். ஏனெனில் நம்முடைய ஆழ்மனத்திற்கு வார்த்தைகள் தெரியாது. நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியாது. நம்முடைய எண்ணத்தை வலிமைப்படுத்துவது மட்டும்தான் ஆழ்மனத்தை வசியப்படுத்த இருக்கிற ஒரே ஒரு வழி. ஓர் எண்ணத்தை மனதில் விதைத்துவிட்டு அதை தினம் தினம் நினைத்து நினைத்து அந்த எண்ணத்தை நம்முடைய ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்து வந்தோமானால் அந்த எண்ணம் திருவண்ணமாக நிஜமானதாக மாறும். அது திண்ணம். இன்றைய கற்பனை நாளைய நிஜம். கற்பனையும் எண்ணமும் ஒன்றுதான். இதை அனைவரும் தெரிந்து கொண்டோமானால் அப்பா சொன்ன அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த நல்ல வார்த்தையும் பொறுமை என்கின்ற இன்னொரு நல்ல வார்த்தையும் நாம் கடைபிடித்து வந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது என்பது உறுதி. வெற்றி பெறுவது என்பது உறுதி. மனமே மனமே உன்னுடைய வாழ்க்கையினுடைய மகோன்னதமான ஆடுகளம். ஆழ்மனம் என்றொரு வேலைக்காரன் இருக்கிறான். அவனை தட்டி எழுப்பு, அவனை அடிமையாக்கு. நீ முதலாளியாக மாறுவாய். அல்லாஹ் மாலிக்.